எனவே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மன்னர்களும் அதே போல வணிகர்களும், ஏனென்றால் நீங்க வந்து இந்த வாசனாதி திரவியங்கள் குறிப்பாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா சந்தனம், அகில், அதே போல தலைக்கு போடக்கூடிய நமக்கு மிக முக்கியமாக தலைமுடியை பாதுகாக்கக்கூடிய பொருட்கள், இந்த காஸ்மெட்டிக்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்போ உடலை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய, பதப்படுத்திக் கொள்ளக்கூடிய, இப்ப தேன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேன் வந்து அவர்களுக்கு அங்க உற்பத்தி செய்ய முடியாது. ஐரோப்பிய நாடுகள்ல அந்த பூக்கள் இந்த அங்க இருக்கக்கூடிய பூக்கள் இது போன்ற தேனை தராது. ஆக இது போன்ற இங்கே நமக்கு புவியியல் சூழ்நிலையிலே இங்கே வளரக்கூடிய தாவரங்கள், பூக்கள், அதிலிருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த வாசனை திரவியங்கள், அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா உடலை பாதுகாக்கக்கூடிய அது தலைமுடியாக இருந்தாலும் சரி, உடல் முழுவதும் பாதுகாக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இங்கிருந்து தான் போயிருக்கு. ஆக அது பெரும் ஒரு ஏற்றுமதி வந்து பல்வேறு நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் நம்மைத்தான் இன்னைக்குமே நீங்க நம்ம மிளகு வந்து இங்கிருந்துதான் ஏற்றுமதி ஆகுது. அது குறிப்பா தென்னிந்தியா தான் இப்ப நம்ம கணக்கு. தென்னிந்தியாவில் அதிகமா விளையக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா கேரள எல்லைப்புறமும் அதே போல நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல தான் மிளகு விளையுது. 25,000 மெட்ரிக் டன் கடந்த ஆண்டு ஏற்றுமதியா இருக்கு. ஆண்டுக்கு கிட்டத்தட்ட வந்து 25,000 டன் வந்து மெட்ரிக் டன் வந்து மிளகு இங்கிருந்து தான் போகுது.